இலக்கியத்தையும் பக்தி இலக்கியத்தையும் எல்லாவற்றையும் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் மேலோங்கி சிறந்து விளங்கியது அக்காலத்திலா இக்காலத்திலா? கேள்வியே இல்லை, அக்காலத்தில் தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று சோறு எத்தனையோ பேர் வைக்கிறதுல கூட இப்ப சொன்னாங்க, பேர் வைக்கிறது கூட சரியா இல்லைன்னு. அடுத்து சோறுங்கிற அந்த வார்த்தை கூட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்ப எப்படிங்க, எல்லா திருமண விழாவிலும் எல்லாவற்றிலும் என்னங்க ஒயிட் ரைஸ் போடுவாங்க. அப்படிதான், இப்படிதானே வருதா இல்லையா? வீட்டுல கூட சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி. என்னங்க இதெல்லாம் எப்படி நம்ம தமிழ் வளர்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற அர்த்தமா? அதனால ரெண்டு சட்னி, ரெண்டு. அப்படியா? அப்படி இந்த காலத்துல நம்ம வளர்க்கிறோம் அப்படின்றல மறந்ததை திருப்பி வேணா இது தவறு, இது தவறு, இது சரி செய்யுங்கள் வேணாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒழிய, எப்பொழுது விளம்பரம் வர ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே மொழிக்கு தேய்மானம் வருகின்றது. அந்த மொழியை நாம் மீண்டும் பிறக்க வைக்க வேண்டும், மீண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அக்காலத்தில் மட்டுமே இந்த தமிழ் மிக சிறப்பாக ஓங்கி இருந்தது என்றதுதான் உண்மை. ஒவ்வொரு பாடலாக நம்ம எந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலும், நற்றிணை ஆகட்டும், ஐங்குறு நூறு ஆகட்டும், 10 ஆகட்டும், எந்த ஒரு நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் உள்ள ஒரு சிறிய வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாமல், இன்று அதற்குடைய பொருள் என்ன என்று தெரியாமல் இருக்கிற உலகமாக இன்று இருக்கிறது. அப்படி அந்த அளவு நாம் கலப்படம் செய்த அந்த மொழியிலேயே பேசிக்கொண்டிருக்கிற இன்று இத்தனை ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் வருவதற்கான காரணமே மறைந்த தமிழை மீண்டும் உயிர்ப்பிக்கவே. ஆதலால் தமிழ் அக்காலத்தில் மட்டுமே மிகச்சிறந்து விளங்கியது. அதன் சிறப்பை பேசவே இன்றும் பல்லாயிரம் நூறாண்டுகள் வேண்டி இருக்கிறது. அப்படி அந்த சிறப்பை பேசியாவது தமிழ் இந்த அளவு சிறந்து விளங்கியது என நாம் தெரிந்து கொள்ளவும் என்று சொல்லியே இந்த அருமையான பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சிறிய தகவல் மட்டும் நான் சொல்கிறேன். தற்பொழுது தமிழ் மொழி உலகளாவிய மொழி, செம்மொழி என்று பெருமையாக நாம் கூறினாலும், என்று தமிழ் நாம் அன்றாடம் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு தமிழில் நன்கு பேசுகிறானோ, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திலும் அனைவரும் தமிழில் பேசுகிறோமோ, அப்பொழுதுதான் தமிழ் மிக சிறந்து விளங்கியதாக அர்த்தம். அப்படி இல்லாத போது பெருமைக்காகவோ இல்லை நாம் அதை சிறப்பிக்கிறோம் என்ற அளவிலோ தமிழை பேசிக்கொண்டு இருப்பது தமிழை சிறந்து விளங்க செய்வதற்கு அர்த்தம் அல்ல என்று கூறி, தமிழ் அக்காலத்திலேயே சிறந்து விளங்கியது என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். இது ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி.